ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ரொமான்ஸ் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இப்போ காவேரியை எல்லாரும் சேர்ந்து ரொம்பவுமே கலாய்க்கிறாங்க. ஒரு கட்டத்தில் காவேரி கோவப்பட்டு பேசுகிறாங்க. இருந்தாலும் விஜயும் நல்லா ஃபன் கலாட்டா பண்ணுறாரு. அப்புறம் எல்லாரும் அங்கேருந்து எந்திரிச்சு போனதுக்கப்புறம் விஜய் மறுபடியும் காவேரி கிட்ட கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் டீ போட்டு கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ காவேரி ரொம்பவுமே யோசனையோடு உட்காந்துருக்காங்க. இப்போ கங்கா பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் பேசினதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா விஜய் என்னை விட்டு பிரிஞ்சிருவாரோ, நான் பயப்படுறேன்கான்னு சொல்லிட்டு காவேரி மனசுக்குள்ளார என்ன பிரச்சனை இருக்கோ அதை சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கத்து குமரன்ட்ட விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நான் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு என்னென்னலாம் எதிர்பார்த்து வச்சுருந்தேன், ஆனால் அதெல்லாம் அப்படி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் குமரன் ஆறுதல் சொல்கிறாரு. இப்போ விஜய் சரி எல்லாம் சமாதானம் ஆகிருக்கும், நம்ம போய் பேசலாம் காவேரி கிட்ட அப்படிங்கிற மாதிரி வராங்க. காவேரியும் அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான், விஜய் கரெக்டாக தான் இருக்கார், நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமா ஏதோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு சாரி கேட்டுருணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அந்த மாதிரி ஒரு யோசனையில் இருக்காங்க. இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிவின் வீட்டில் யமுனா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மாமா டிவியில் வராங்க அப்படிங்கிற விஷயத்த பேசுகிறாங்க. நிவினோட அம்மா அது விஷயத்தில் சண்டை இழுக்கிறாங்க. உடனே யமுனாவும் எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துட்ருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா நிவின் அங்கே வந்துடுறாரு. ஒரு கட்டத்தில் கோவப்பட்டு யமுனாவை பயங்கரமாக சண்டை போட்டு, உனக்காக ஒன்றும் அந்த ஷோக்கு நான் வரல, குமரன் மாமா உனக்கு முன்னாடி எனக்கு தெரியும், அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசிட்டு நிவின் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதனால் யமுனாவோட அம்மாவுக்கு யமுனா மேலே நல்லா கோவம் வந்துடுது. அவங்களும் அப்படி கிளம்பிடுறாங்க. யமுனா அப்படியே அழுதுகிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அடுத்து காவேரி இங்கே ரூமில் யோசிக்கிறாங்க. இப்போ கரெக்டாக தான் இருக்க மாட்டிருக்கு, நம்ம போய் மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்க்குறதுக்கு வராங்க. விஜய் பார்த்தோம் அப்படின்னா வெண்ணிலாவை தூங்க வைக்கிறதுக்காக தண்ணிலாம் கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறாரு. அந்த நேரத்தில் வெண்ணிலா ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி விஜய்னு கூப்பிடுறாங்க. உடனே விஜய்க்கு ரொம்ப எமோஷனல் ஆகிடுது, ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுறாரு. இப்போ வெண்ணிலா கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. உனக்கு ஏதாவது பழசு ஞாபகம் இருந்தாமா சொல்லுமா அப்படி இப்படின்னு ரொம்ப எமோஷனலாகி பேசுகிறாரு. அந்த நேரத்தில் மனுஷன் அப்படியே பார்க்குறவங்கள கண் கலங்க வைக்கிற மாதிரி சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கலாம், நம்ம விஜய்னு வச்சுக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக பேசுகிறாரு. அந்த நேரத்தில் பார்த்தா கரெக்டாக காவேரி அதெல்லாம் பார்த்துடுறாங்க. இப்போ காவேரிக்கிட்டையும் சொல்கிறாரு இந்த விஷயத்த. காவேரியால் ஒன்றுமே சொல்ல முடியல. அவங்களும் ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே தலையை மட்டும் அசைக்கிறாங்க. அப்புறம் கூப்பிட்டு காவேரியை பாரு, நீ பேசு அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வெண்ணிலா மறுபடியும் விஜய்னு சொல்கிறதுனால விஜய் ரொம்ப சந்தோஷமாக சீக்கிரமே சரியாயிடுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ காவேரி அப்படியே அழுதுகிட்டே வெளியில் வந்துடுறாங்க. இப்போ காவேரியை சமாதானப்படுத்துறதுக்கு விஜய் எந்திரிச்சு வராரு. வெண்ணிலா இழுத்து உட்கார வச்சுக்கிறாங்க. இப்போ வெண்ணிலா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே நின்று காவேரி அழுதுகிட்டு இருக்காங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.